ஸோ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, எலக்ஷனை விட ஒரு பேசுபொருளா இருக்க ஒரு கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, டெல்லியோட வாட்டர் கிரைசிஸ். இந்த கன்டென்ட்குள்ள போகறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்து வாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு பஞ்சமாக ஏற்பட்டிருக்கு டெல்லியில் அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு டேங்கர் லாரிக்கு வந்து எத்தனை பேர் வந்து மக்கள் வந்து மேலே ஏறிட்டு சின்ன பசங்களும் மேலே ஏறாங்க. இதுக்கு ஏன் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஏற்பட்டிருக்கல ஏர் பொல்யூஷனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் வெப்பமயமாதல் சடனாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டெல்லியில். ஸோ அதனால யமுனை ஆற்றில் வந்து தண்ணீர் வந்து கம்மியானதுனால டெல்லி பீப்புள்ஸ்க்கு வந்து தண்ணீர் பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏன் இத்தனைக்கும் நம்ம பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவில் பெங்களூரில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் வாட்டர் கிரைசிஸ் அதுவும் பெரிய நேஷனல் நியூஸாக பேசப்பட்டுச்சு. பட் அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபைன்லாம் போட்டு அப்புறம் மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒசூர் கிருஷ்ணகிரியில் நல்லா மழை பெஞ்சிருக்கு. இங்கே இருக்க லேக்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி வந்து ஃபில் ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து இந்த வாட்டரை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலன்னா டெல்லிக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கு வரத்துக்கு ரொம்ப காலம் ஆகாது. ஸோ சேவ் த வாட்டர்.